போல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மெயின்ஸ் லெவல் ஒரு பசில் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பசில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படிங்க, இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்போவுமே அதை நான் பண்ணுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8 பர்சன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் தேம் ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் சென்டர், சம் ஆஃப் தேம் ஃபேஸஸ் அவே ஃப்ரம் சென்டர். ஓகேவா? ஸோ சிலர் வந்து ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் சென்டர், சிலர் வந்து ஃபேஸஸ் அவே ஃப்ரம் சென்டர். ஸோ அப்போ யார் யார் எந்த டேரக்ஷன்னு நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஈச் பர்சன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சிட்டி. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் சிட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ 8 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பர்சன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆக்சுவலி இந்த பசில் வந்து கொஞ்சம் நம்ம பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு, அதாவது கொடுத்துருக்க ஹிண்ட்டை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏன்னா இது பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த சம் வந்து கொஞ்சம் நிறைய வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். இந்த மெயின் ஹிண்ட். ஓகேவா? ஸோ த பர்சன்ஸ் ஹூ சிட் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகேவா? ஸோ பர்சன்ஸ் வந்து இப்போ ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் 8 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கவங்க ஃபேஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க. அப்போது 2 பேர் இப்படி பார்த்த மாதிரி உட்காந்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதாவது 2 பேருமே இன்சைடில் இருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ் சிட்ஸ் ஆப்போசிட் டு ஒய் அப்படின்னா, இப்போ எக்ஸ் வந்து ஒய்க்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ இப்போ எக்ஸ் வந்து சென்டரை பார்த்து உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னா, ஒய் வந்து கண்டிப்பாக ஃபேஸஸ் அவே ஃப்ரம் த சென்டர். அப்போ ஒருத்தர் சென்டர் அப்படின்னா, இன்னொருத்தர் வந்து என்னவாக தான் இருக்கணும் அப்படின்னா, அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, இன்சைடாக இருக்கக்கூடாது, அவுட் சைடாக இருக்கணும். ஓகேவா? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி இருக்க மாட்டாங்க. 2 பேரும் சென்டராக பார்த்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது மெயின் இன்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த பசில் முடிகிற வரைக்கும் இந்த இன்ட்டை ஞாபகம் வச்சுட்ருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து பாசிபிலிட்டிஸை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரெக்டாக கொஷின் போயிடலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ஒன் ஹூ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த என் இஸ் ஃப்ரம் பூனே. ஸோ நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே நான் எப்படி போடுவேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு சர்க்குலர்னு சொல்லிட்டாங்களா, அப்போ 8% சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு 2 பாசிபிலிட்டி போட்டு வச்சுப்பேன். ஏன்னா நமக்கு மெயின்ஸ் லெவல் அப்படின்னாலுமே நமக்கு தெரியும், கண்டிப்பாக 2 பாசிபிலிட்டி இல்லாமல் ஒரு பசில் சால்வ் பண்ணுற மாதிரியே இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி 2 டயக்ராம்ஸ் வந்து ஃபஸ்ட்டே போட்டு வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்லிடுறாங்க, த ஒன் ஹூ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் என். என்னோட செகண்ட் ரைட் வந்து பூனே. கரெக்டாக? ஸோ அப்போது என்னோட செகண்ட் ரைட் வந்து பூனே. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு யார் எந்த டேரக்ஷன் தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 2 பாசிபிலிட்டியில் ஒன்று வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்சைடை வச்சும் ஒன்று அவுட் சைடை வச்சும் எழுதிப்பேன். ஓகேவா? என்னோட செகண்ட் ரைட் பூனே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஃபில் பண்ணுவேன். ஓகேவா? சப்போஸ் இல்லை அப்படின்னா அதை நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, சைடில் இங்கே இன்ட்டு மாதிரி நான் இங்கே எழுதி வச்சுப்பேன். ஓகேவா? எழுதி வச்சுட்டு ஸோ மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எது வந்து ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகிருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் தான் கனெக்ட் பண்ண பார்ப்பேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நான் பண்ணுறது இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாததுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ என்னோட செகண்ட் ரைட்டு அதுக்கப்புறம் ஒன்லி 2 பர்சன்ஸ் சிட் பிட்வீன் ஓவோட இமீடியட் ரைட். ஸோ ஓவோட இமீடியட் ரைட்டில் இருக்க பர்சன். ஸோ இது என்னோட அண்டர்ஸ்டாண்டுக்காக நான் இந்த மாதிரி எழுதிப்பேன். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம கொஷினை ஃபுல்லாக எழுத முடியாது இல்லையா? ஸோ ஓவோட இமீடியட் ரைட் ஒரு பர்சன் இருக்கார், அவருக்கும் பூனேலேருந்து வரவருக்கும் 2 பர்சன்ஸ். அப்போது ஸோ அந்த பர்சனை நான் டாட் வச்சுருக்கேன். ஓகேவா? ஓவோட இமீடியட் ரைட் ஒரு பர்சன், அவருக்கு டாட் வச்சுருக்கேன். ஸோ அவருக்கும் பூனேலேருந்து வரவருக்கும் 2 பர்சன்ஸு இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னும் ஓவும் டசன்ட் ஃபேஸ் சேம் டைரக்ஷன். ஸோ அப்போது என்னும் ஓவும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் போபால்லேருந்து வரவங்க ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ போபால் வந்து இன்சைடை பார்த்த மாதிரி இருப்பார். ஓகேவா? ஸோ ஐஎன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அண்டு
சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஓ. அப்போ போபால் வந்து ஓவோட தேர்டு லெஃப்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் ஜம்மு சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஓகே, டீயோட தேர்ட் ரைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீயோட தேர்ட் ரைட் வந்து எங்கே, ஓகே. ஸோ டீயோட தேர்ட் ரைட் வந்து ஜம்மு. டி அண்ட் த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் ஜம்மு சேம் டைரக்ஷன். ஸோ இப்போ டீயும் ஜம்முவும் சேம் டைரக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு டி டசன்ட் சிட் ஆப்போசிட் டு ஓ. டி வந்து ஓக்கு ஆப்போசிட்டில் கிடையாது. ஸோ அப்போ டீயும் ஓவும் ஆப்போசிட்டில் கிடையாது. நெக்ஸ்ட்டு டி இஸ் நாட் ஃப்ரம் போபால். ஸோ அப்போ டி வந்து போபால் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த இன்ட் எடுத்து எழுதும் போதே தெரியுது டீக்கு ரிலேட்டடாக நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு. டி வந்து போபால் கிடையாது. ஸோ த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் ஆக்ரா சிட்ஸ் ஆப்போசிட் டு த ஒன் சூரத். ஸோ ஆக்ராவுக்கு ஆப்போசிட்டில் சூரத். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்ரா டசன்ட் ஃபேஸ் அவே ஃப்ரம் சென்டர். அப்போ ஆக்ரா வந்து இன்சைடு. நெக்ஸ்ட்டு த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் இண்டோர் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சூரத். ஸோ சூரத்தோட தேர்ட் ரைட் வந்து என்னது, இண்டோர். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு எங்கே, ஓகே. ஆர் சிட்ஸ் அட்ஜசன்ட் டு த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் இண்டோர். ஸோ இண்டோருக்கு பக்கத்தில் ஆர். நெக்ஸ்ட்டு எம் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் பாட்னா. பாட்னாவோட இமிடியேட் லெஃப்ட் வந்து எம். ஸோ டி வந்து பாட்னா கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒன்லி 2 persons சிட் பிட்வீன் த எஸ் பாட்னா. ஸோ பாட்னாக்கும் எஸ்ஸுக்கும் 2 பேர். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கியூ சிட்ஸ் அட்ஜசன்ட் டு த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் கோட்டா. ஸோ கியூவும் கோட்டாவும் அட்ஜசன்ட். ஓகேவா. ஸோ இப்போ நான் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த இமேஜஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, இங்கேருந்து வச்சுப்போமா, எங்கே நான் போடுறது, சரி ஓகே. டயக்ராம் இங்கே கீழே போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம், ஏன்னா எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வரும் நமக்கு தெரியாது. ஸோ அது வரைக்கும் எல்லா ஹிண்ட்டும், ஸோ இப்போதைக்கு நான் 2 போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படியோ எப்படின்னு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் சொன்னோம் அதுலேருந்தே போடுறேன். ஓகேவா. ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், என்னோட செகண்ட் ரைட் வந்து பூனே, அதிலேருந்து. ஓகேவா. ஸோ அப்போது என்னோட செகண்ட் ரைட் பூனே. கரெக்டாக. ஸோ என்னோட செகண்ட் ரைட் பூனே. ஓகே. நெக்ஸ்ட்டு பூனேக்கும் இங்கே பாருங்கள், பூனேக்கும் ஓவோட இமிடியேட் ரைட்டுக்கும் 2 பேர், என்னும் ஓவும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு இது கனெக்ஷன் வரக்கூடியது இது மட்டும்தான் இல்லையா. ஸோ பூனேக்கும் இப்போ பாருங்கள், ஸோ இந்த டயக்ராம் எடுக்கிறேன். பூனேக்கும் ஓவோட இமிடியேட் ரைட்டுக்கும் 2 பேர். ஸோ அப்போ பூனே 2 பேர் இங்கே. ஓகேவா. இங்கே வைக்கிறேன். ஓகேவா. ஸோ பூனேக்கு 2 பேர் இங்கே வச்சோம் அப்படின்னா, ஸோ ஓ இங்கே வரும். ஸோ ஓ இங்கே போட்டேன்னா இமிடியேட் ரைட் அப்படின்னா இன்சைட் போடணும் ஓக்கு. அப்போது என்னும் ஓவும் சேம் டைரக்ஷன். அப்போது வந்து ஓ வந்து அங்கே பாசிபிள் இல்லை. கரெக்டாக. இப்போ பூனேக்கும் 2 மெம்பர்ஸ் அப்படின்னா இங்கே போடுறேன். ஓகேவா. ஸோ ஓ இங்கே போட்டேன் அப்படின்னா ஓவோட இமிடியேட் ரைட் இப்படி போடலாம். கரெக்டாக. இல்லை ஓ இங்கே போட்டேன் அப்படின்னா இது இன்சைட் ஆகிடும். அப்போ ஓ வந்து இங்கே பாசிபிள் கிடையாது. ஓ வந்து இங்கே மட்டும்தான் பாசிபிள். கரெக்டாக. ஓகே. ஸோ இப்போ ஓ வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ இந்த டயக்ராமில் ஓ செட் பண்ணலாம்.
ஸோ இப்போ என்ன இப்போ 2 டைரக்ஷன் இங்கே வருமா? ஸோ பூனேக்கும் 2 மெம்பர்ஸ். ஸோ ஓ இங்கே போட்டேன் அப்படின்னா ஓவோட இமிடியேட் ரைட். ஸோ இது ரெண்டுமே அவுட் சைட் ஆகிடும். ஸோ அப்போ இது பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு 2 மெம்பர்ஸ் இங்கே போட்டேன் அப்படின்னா ஸோ ஓ இங்கே போட்டேன் அப்படின்னா இமிடியேட் ரைட்னா இது இன்சைட் கரெக்டாக. ஸோ சப்போஸ் இங்கே ஓ போட்டேன் அப்படின்னா இது அவுட் சைடில் போகும். ஸோ அப்போ என் ஓ சேம் டைரக்ஷன் கிடையாது. ஸோ ஒரு கண்டிஷன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் நம்ம இங்கே அதாவது அந்த பசிலில் நம்ம போடுற வரைக்கும் ஞாபகம் வச்சுட்ருக்கணும். ஓகேவா? ஓகே சரி. நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போது இந்த இது வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓஎன் பூனே இது ரிலேட்டடாக ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஓவுடைய தேர்ட் லெஃப்ட் போபால். ஸோ ஓவுடைய தேர்ட் லெஃப்ட் போபால்னால் இங்கே வருமா? ஸோ போபால் என்ன டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க? இன்சைடு. நெக்ஸ்ட்டு ஓவுடைய தேர்ட் லெஃப்ட் வந்து போபால் இன்சைடு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் எதுவுமே வந்து டயக்ராமுக்கும் அவங்க கொடுத்துருக்க இன்ட்டுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதை எடுக்க போகிறோம், எதை வைக்க போகிறோம் அப்படின்றதுல தான் பசில் வந்து எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் போகும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இப்போது நமக்கு இப்போது பசில் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா டிஓ இது இருக்குது. டீக்கு ஓக்கு ஆப்போசிட் டீ இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டீயோட தேர்ட் ரைட் ஜம்முன்னு இருக்குது. ஸோ நம்ம ஓக்கு ஆப்போசிட் டீ இங்கே இல்லை அப்படின்னா இங்கே பூனேக்கு டீ கிடையாது. ரெண்டாவது போபாலுக்கு டீ கிடையாது. ஸோ இங்கே டீ கிடையாது. அப்போ அதை தாண்டி நிறைய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இங்கே இருக்குது. ஸோ டீ இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். ஸோ அப்போ நிறைய இருக்குது. ஸோ அப்போது நிறைய பாசிபிலிட்டிஸ் நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ நம்ம டீயை வச்சு ப்ளே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நமக்கு இருக்குது? ஸோ இங்கே பாருங்கள். ஆக்ராவுக்கும் சூரத்தும் ஆப்போசிட்டில் உட்காரணும். அப்போது இப்போ இதை வச்சு பாருங்கள். ஸோ ஆக்ராவுக்கும் சூரத்தும் ஆப்போசிட்னா அப்போது ரெண்டுமே வந்து பிளேஸ் தான். அப்போது எங்கெங்கே பாசிபிலிட்டிஸ் வரும்னு பாருங்கள். ஸோ இங்கே வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ இங்கே போடலாமா? ஆக்ரா சூரத். அதுக்கடுத்து இங்கே போட முடியாது, ஏன்னா இங்கே போபால் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வேறு எங்கே போடலாம்? ஸோ இங்கே ஸோ அப்போ 2 பாசிபிலிட்டிஸ். இந்த டயக்ராமே இப்போ இன்னொரு பாசிபிலிட்டிஸ் போடுற மாதிரி வரும். கரெக்டாக? சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ அந்த பாசிபிலிட்டி எப்படி ஸ்கிப் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆக்ரா இன்சைடுன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் தான் இப்போ ஆக்ராவாக இருக்கணும். ஏன்னா இப்போது நான் எண்ணுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ரா எடுத்தேன் அப்படின்னா 2 ஃபேஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ என் தான் வந்து என்ன வரும் அப்படின்னா ஆக்ரா வரும். கரெக்டாக? ஸோ ஆக்ராவுக்கு ஆப்போசிட் சூரத். ஸோ சூரத்துக்கு ரிலேட்டடாக வேறு எதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ சூரத்தோட தேர்ட் ரைட் இன்டோர். ஸோ சூரத் வந்து அவுட் சைடு. அப்போ ஸோ இங்கே சூரத் போடுறேன் அப்படின்னா சூரத் வந்து அவுட் சைடாக இருக்கணும். தேர்ட் ரைட் வந்து இன்டோர். வருமா? வராது, ஏன்னா ஆல்ரெடி போபால் இருக்குது. அப்போ ஆக்ரா சூரத் இங்கே வராது. கரெக்டாக? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஆக்ரா சூரத் இங்கே போட போகிறோம். ஸோ ஆக்ரா இங்கே போடுறேன், சூரத் இங்கே போடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஆக்ரா இன்சைடு, சூரத்து அவுட் சைடு. ஸோ தேர்ட் ரைட் வந்து இன்டோர். வருமானா? வரும். இப்போ இதுலேயே இன்னொரு பாசிபிலிட்டி வரும். ஸோ என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பார்க்கும்போது 2xல வச்சு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா ஸோ நான் போட்ட மெத்தடும் நீங்கள் போட்ட மெத்தடும் ஸோ நீங்கள் ஒரு மெத்தடில் போட்டிருப்பீங்க. ஸோ எது வந்து ஈஸியஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் போட்டது ஈஸியஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபைன். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஃபர்தராக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் போட்ட மெத்தடும் நான் போட்ட மெத்தடும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ பாதி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா அப்பயே தெரியும். அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே. இப்போ இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா எங்கே ஸோ என் இங்கே, ஓ இங்கே, நெக்ஸ்ட்டு பூனே இங்கே, போபால் இங்கே. கரெக்டாக? ஸோ இப்போ இதில் என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு சொன்னேன்னா ஸோ ஆக்ரா நம்ம இங்கேயே போடலாம் இல்லையா? ஸோ அப்போ ஆக்ரா இன்சைட், இங்கே ஆப்போசிட்டில் சூரத்.
சூரத் கண்டிப்பாக அவுட் சைட். ஸோ சூரத்தோட தேர்ட் ரைட் 1 2 3 இன்டோர். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்ம டேரெக்ஷன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஸோ எதுக்கு டேரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ எண்ணுக்கு ஆப்போசிட்டில் எண் இன்சைடு, அப்போது இன்டோர் மஸ்ட் கண்டிப்பாக அவுட் சைடாக தான் இருக்கும். ஸோ இங்கே போபால் இன்சைட், அப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக அவுட் சைடாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் போடுங்க பார்ப்போம். ஸோ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என் இன்சைட், ஸோ அதுக்கு ஆப்போசிட் அவுட் சைட். போபால் இன்சைடு அப்படின்னா இது அவுட் சைட். ஸோ ஓக்கு பூனேக்கும் நம்ம இன்னும் போடல, ஏன்னா பூனே அவுட் சைடாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டும் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒன்று இன்சைட்னா ஒன்று கண்டிப்பாக அவுட் சைடாக தான் இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷனும் அங்கே கொடுத்துருந்தாங்க. ஒரு பர்சன் இன்சைட் அப்படின்னா இன்னொரு பர்சன் அவுட் சைட். ஓகேவா? அப்போ ஓ அவுட் சைட்னா பூனே வந்து இன்சைடு. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா போட்டுட்டோம். ஸோ இங்கே பூனே. ஸோ இப்போ இதில் வந்து ஆக்ரா வைக்கலாம். ஸோ ஆக்ரா வந்து இங்கே வைக்கலாமா? ஆக்ரா இன்சைடு, என் வந்து சூரத்தோட தேர்ட் ரைட்டு இன்டோர். கரெக்டாக? ஸோ இப்போ இதுலேயே இன்னொரு பாசிபிலிட்டிஸ் வந்து வரும். ஸோ எங்கே போடுறது? ஸோ இதுதான் பிரச்சனை. ஓகே. ஸோ இங்கே போடுறேன் குட்டியாக. ஸோ எண்ணு போபால் இன்சைட், பூனே, நெக்ஸ்ட் இங்கே ஓ. இது வரைக்கும் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது வந்து ஆக்ரா எங்கே போடலாம் அப்படின்னா இங்கே போடலாமா? ஸோ ஆக்ரா இங்கே போட்டேன் அப்படின்னா ஆக்ரா இன்சைடு, இது அவுட் சைடு சூரத்து. ஸோ இதோடைய தேர்ட் ரைட்டு இன்டோர் இங்கே வரும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி ஆக்ரா சப்போஸ் இங்கே போட்டேன் அப்படின்னா சூரத் வந்து இங்கே வரும். ஸோ ஆக்ரா இங்கே போட்டேன் அப்படின்னா சூரத் இங்கே வரும். ஸோ அப்போ சூரத் அவுட் சைடு வரும். தேர்ட் ரைட் 1 2 3 பூனே கிட்ட இன்டோர் வரும். ஸோ அப்போ அது பாசிபிள் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு போட தேவையில்ல. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்போஸ் சூரத் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல ஆக்ரா போட்டு இந்த இடத்துல சூரத் போட்டேன் அப்படின்னா சூரத்தோட தேர்ட் ரைட் இன்டோர் இங்கே பூனே கிட்ட வரும். ஸோ அப்போ அதை போடணுன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ டேரெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஓ இன்சைட்னா இது அவுட் சைடு. ஸோ இது போபால் இன்சைட்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அவுட் சைடு. என் அவுட் சைடு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இன்சைடாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே இப்போ டேரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஓகே, இங்கே வந்து 2 நிற்குது. ஸோ அது எது இன்டோர் வந்து இன்சைடாக அவுட் சைடாக நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ அதோடு இருக்கட்டும். ஸோ சூரத்தோட தேர்ட் ரைட் இன்டோரு. ஸோ இன்டோரோடைய பக்கத்தில் வந்து கே இருக்குது. ஸோ இன்டோரோட அட்ஜசன்ட் வந்து கே. ஓகே. வேறு எதுவுமே இல்லையா? ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ இன்டோருக்கு நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துலையுமே ஸோ ரைட் ஆர் லெஃப்ட் 2 சைடுமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம கே வந்து எங்கே போடுறதுன்னு தெரியாது. ஸோ அப்படியே இருக்கட்டும் கே. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது டி. ஸோ டீயை வச்சு தான் இப்போ ப்ளே பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ டீ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஓகேவா? ஸோ இப்போ நான் டீ எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ டீயோட தேர்ட் ரைட் ஜம்மு, டீயும் ஜம்முவும் சேம் டைரக்ஷன். அந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராமில் அதே மாதிரி டீ வந்து போபாலும் கிடையாது. ஓகேவா? ஸோ 3 பாயிண்ட். அதுக்கப்புறம் டீ வந்து ஓக்கு ஆப்போசிட்டில் கிடையாது. இவ்வளோ கண்டிஷன்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் ஒரு பசிலுக்குள்ளே போகணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பூனே வந்து டீ கிடையாது. ஃபர்ஸ்ட் டயக்ராம் இந்த டயக்ராம் போடுறேன். ஸோ வேறு கலரில் போடுறேன், ப்ரௌனில் போடலாமா? ஓகே. ஸோ டீ வந்து பூனே கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டீ வந்து இன்டோர் போடுறேன். ஸோ இன்டோரில் ஃபர்ஸ்ட் வந்து அவுட் சைடு வச்சு போடுறேன். அவுட் சைடு வச்சு போட்டேன் அப்படின்னா 1 2 3 ஜம்மு வந்து எங்கே வரும்? ஓவில் வரும். ஸோ ஓ வந்து இன்சைட். அப்போது டீ வந்து இன்டோரும் கிடையாது, சாரி அவுட் சைடில் கிடையாது. ஓகேவா? ஸோ அதே இன்சைட் வச்சு போடுறேன். ஸோ டீ இங்கே போட்டு இன்டோரில் டீ போட்டு அவுட் சைடு வச்சு போட்டேன் அப்படின்னா ஓவில் ஜம்மு வரும். ஸோ ஓ வந்து இன்சைடாக இருக்குது. ஸோ டீ வந்து அவுட் சைட் பாசிபிள் இல்லை. சப்போஸ் இன்சைடு வச்சு போடுறேன் அப்படின்னா 1 2 3 ஸோ இங்கே சூரத் இருக்குது. ஸோ அப்போ அதுவும் பாசிபிள் இல்லை. ஓகே. அப்போ டீ வந்து இன்டோர் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டீ வந்து ஆக்ராவுக்கு போடுறேன். ஸோ ஆக்ராலேருந்து தேர்ட் ரைட்டு 1 2 3 போபாலில் வருது. ஸோ அப்போ ஆக்ராலையும் கிடையாது. ஸோ டீ இங்கே போடுறேன். ஸோ தேர்ட் ரைட் 1 2 3 சூரத்தில் வருது.
ஸோ அப்போ அதுவும் பாசிபிள் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அங்கே அவுட் சைட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட் அப்போது டி வந்து எங்கே தான் போடணும், எண்ணுக்கு பக்கத்தில் தான் போடணும், வேறு எங்கேயுமே போட முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ டீயோட தேர்ட் ரைட் ஃபர்ஸ்ட் இன்சைடு வச்சு போடுறேன். 1 2 3 அங்கே ஆக்ரா இருக்குது, ஸோ போட முடியாது. நெக்ஸ்ட் அப்போ டீக்கு வந்து அவுட் சைடு வைக்கிறேன். 1 2 3. ஸோ அப்போ இந்த இது வந்து எலிமினேட். ஸோ டீக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எந்த இடமே இல்லை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி எலிமினேட். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ எங்கேருந்து போகலாம்? ஓகே, போபாலும் டீ கிடையாது, பூனேவும் டீ கிடையாது. ஸோ சூரத்தில் டீ வைக்கிறேன். ஸோ டீயோட தேர்ட் ரைட் 1 2 3 ஆல்ரெடி இன்டோர் இருக்குது. ஸோ சூரத் வந்து டீ கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டீ இங்கே தேர்ட் ரைட் 1 2 3. ஸோ போபால், ஸோ அதுவும் டீ கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு டீ 1 2 3. ஸோ ஆல்ரெடி பூனே இருக்குது, ஸோ நோ. ஆக்ராவில் டீ தேர்ட் ரைட் 1 2 3. ஸோ ஆல்ரெடி அங்கே பூனே இருக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டியும் எலிமினேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ போபாலும் டீ இல்லை, பூனேவும் டீ இல்லை. கரெக்டாக? அதுக்கடுத்து ஆக்ராவில் டீ வைக்கிறேன். தேர்ட் ரைட் 1 2 3. ஜம்மு பட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ ஆக்ராவும் டீ இல்லை. நெக்ஸ்ட்டு இண்டோர் டீ வச்சேன் அப்படின்னா 1 2 3. ஸோ ஆல்ரெடி போபால் இருக்குது, ஸோ நோ. நெக்ஸ்ட்டு டீ இங்கே வச்சேன் அப்படின்னா எல்லா பாசிபிலிட்டியும் எலிமினேட் ஆகுது. 1 2 3. சூரத் டீ 1 2 3. என்ன எல்லாமே எலிமினேட் ஆகுதா? நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோ? ஸோ அப்போ அதுவும் எலிமினேட் அப்படின்னா, ஸோ பூனேவும் டீ கிடையாது, போபாலும் டீ கிடையாது. சூரத்தில் டீ போட்டோம் அப்படின்னா 1 2 3. ஸோ நாட் பாசிபிள். ஸோ டீ இங்கே போட்டேன் அப்படின்னா 1 2 3. ஸோ நாட் பாசிபிள். டீ இங்கே போட்டேன் அப்படின்னா 1 2 3. பட் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கே. என்ன எதுவுமே வரல. நெக்ஸ்ட்டு டீ வந்து ஆக்ராவுக்கு போடுறோம். 1 2 3. ஜம்மு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே இன்சைடு. ஸோ இந்த கண்டிஷன். ஸோ இதுலேயும் வந்து என்ன ஆச்சுன்னா எல்லாமே எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறது ஒரே பாசிபிலிட்டி தான். ஓகேவா? ஸோ ஜம்மு போட்டாச்சு. ஸோ அடுத்து வேறு என்ன பாருங்கள், சேம் டைரக்ஷன், இது எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. டீ வந்து போபால் கிடையாது, அதே சமயம் டீ வந்து பாட்னாவும் கிடையாது. ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்னாவோட இம்மிடியேட் லெஃப்ட் எம். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் எடுக்கலாம். ஸோ டீ வந்து ஆக்ராவில் இருக்குது. ஓகே, பாட்னாவோட இம்மிடியேட் லெஃப்ட் எம். நெக்ஸ்ட்டு பாட்னா இம்மிடியேட் லெஃப்ட்டு கியூ கோட்டா. இப்போ பாருங்கள், ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன்று இண்டோருக்கு பக்கத்தில் என்ன வரணும் அப்படின்னா கே வரணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ இண்டோருக்கு பக்கத்தில் இந்த டயக்ராமில் பாருங்கள், வேறு கலர் எடுத்துக்கலாமா? ஸோ ஆல்ரெடி இங்கே டீ வந்துடுச்சு. ஸோ அப்போது இண்டோருக்கு பக்கத்தில் இங்கே கே வரும். ஓகேவா? இங்கே கே வரும். நெக்ஸ்ட்டு பாட்னாக்கு இமிடியேட் லெஃப்ட் வந்து எம். கரெக்டாக? பாட்னாவோட இமிடியேட் லெஃப்ட் வந்து எம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாட்னாக்கும் எஸ்ஸுக்கும் 2 மெம்பர்ஸ். ஓகே. ஸோ பாட்னா, ஸோ இப்போ எங்கே வந்து எம்டியாக இருக்குது பாருங்கள், சிட்டி இங்கே என் கிட்ட எம்டியாக இருக்குது. ஸோ பாட்னா இங்கே போட்டேன்னா அதோட இமிடியேட் லெஃப்ட் வந்து எம். ஆல்ரெடி டீ இருக்குது, ஸோ போட முடியாது. ஸோ அப்போ கே தான் என்னவாக இருக்கணும் அப்படின்னா பாட்னாவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ பாட்னாவோட இமிடியேட் லெஃப்ட் எம். ஸோ அப்போ ஜம்மு வந்து எம். ஓகே. ஸோ பாட்னாக்கும் எஸ்ஸுக்கும் 2. ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ரெடி இங்கே என் இருக்குது. ஸோ அப்போது 1 2. பூனே தான் வந்து என்னன்னா எஸ். ஓகேவா? ஸோ வேறு என்ன மிஸ் ஆகிருக்கு? க்யூவும் கோட்டாவும் அட்ஜசன்ட். இது ஒன்று தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ க்யூ கோட்டா. ஸோ வேறு எங்கே க்யூ கோட்டா? ஸோ கே என் மட்டும்தான் இப்போது சிட்டிஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அப்போ கோட்டா இங்கே, க்யூ இங்கே. ஓகேவா? ஸோ மீதி எல்லாமே வந்துருச்சா? ஸோ எம் என் ஓ. அப்போது சூரத் வந்து பி. கரெக்டா? ஆக்சுவலி அதுதானே எம்என்லேருந்து கொடுத்துருக்கேன், அவ்வளோதான்.
ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ரோச் பண்ணணும். ஸோ குடுத்துருக்க கண்டிஷன் ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் ஆகி இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் டீ வந்து உடனே எடுக்கல. லாஸ்ட்டாக தான் எடுத்தேன். அந்த ஆக்ரா, சூரத் போட்டதுக்கப்புறம் தான் டீ எடுத்தேன். ஏன்னா இப்போ நம்ம டீ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா பாசிபிலிட்டி இன்னும் நிறையா வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆக்ரா, சூரத் அப்படின்னா 2 ஆப்போசிட்டில் சிட்டீஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சிட்டீஸ் வச்சு தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபில் பண்ணியிருந்தோம். ஸோ பாட்னா சாரி என்னென்ன இருந்துச்சு, பூனே, போபால் இதெல்லாமே வந்து ஆல்ரெடி டயக்ராமில் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை வச்சு தான் என்ன பண்ணோம், ஆக்ரா, சூரத் இதை வச்சு ப்ளே பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆக்ரா இன்சைடுன்னு ஒரு கண்டிஷன் வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். அதுக்கப்புறம் சூரத் கூட லிங்க் ஆகிருக்கிறத போட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ இந்த எப்படி வந்து இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு கண்டிஷன் அவங்க தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு பர்சன் இன்சைடு அப்படின்னா இன்னொரு பர்சன் கண்டிப்பாக அவுட் சைடு தான் அப்படின்றது அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த பசில் சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ எப்படி அப்ரோச் பண்ணேன், நான் எப்படி பண்ணேன், நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இப்போ இது நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே போட்டதுனால ஸோ இவ்வளோ டிலே ஆயிடுச்சு, இவ்வளோ டைம் எடுத்துச்சு. இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நான் ஸ்பீடப்பாகவே போட்டிருப்பேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஆல்.